இதான் டோலி. எங்க வேணாலும் நம்ம குதிரை எடுக்கலாம். 2000 அடி உயரம். கால்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் நிறுத்துறியா? எல்லாரும் இழைக்கிறாங்க. பிரேவா இருக்கணுங்க. இருந்தா மட்டும் தாங்க முடியும். நம்ம கடந்துட்டோம். வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோவில் கேதார் ஸ்கேம் பற்றியும் ஹெலிகாப்டர் கேன்சல் ஆனது பற்றியும் வீடியோ போட்டிருந்தேன். அதே டேயில் நாங்கள் வந்து சோன்பிரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம கேதார் ட்ரெக்கிங் தான் பார்க்க போகிறோம். நைட்டு கௌரி குண்டிலே நாங்கள் ரூம் போட்டுட்டோம். நைட் ட்ரெக் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் குதிரைக்கார ஏஜென்ட்டை கேட்டிருந்தோம். அவங்க நைட் ட்ரெக் வந்து ரொம்பவே ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு கௌரிக்குண்டிலே ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் குதிரை பிடிச்சி கொடுத்தாங்க பாருங்க. அவனால தான் எங்களுக்கு மொபைலே தொலைஞ்சது. அவங்க பண்ற கஷ்டத்துக்கு கண்டிப்பா அவங்க பண்ற வேலைக்கு நம்ம கூலி கொடுக்கணும் தான். ஆனா நம்ம ரொம்ப போஸ்ட் பண்ணி இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரிஸ்க் இருக்கும், கண்டிப்பா நடக்கிறது கஷ்டமா இருக்கும். எல்லாமே தெரியுது. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட்லயே நிறைய விஷயம் பார்த்தாச்சு. ஒரு விஷயம் வந்து தடங்கள் படப்படதான். அது எப்படியாவது நாங்க கடந்து போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பால்கினா 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. நம்ம ஹெலிகாப்டர் சர்வீஸை விட பிரைஸ் வந்து ஜாஸ்தி. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடவுள் என்ன விதிச்சிருக்காரோ அதுபடி நடக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்லியராக கிளம்ப முடியுமோ அவ்வளோ ஏர்லியராக கிளம்பிடணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் காட்டினேன் பாருங்கள், இது பேர் வந்து வாமி, அதாவது பாடி ஹீட்டர். இதோட பெனிஃபிட் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். கேதாரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து கொஞ்சம் ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிராகவும் இருக்கும். அதனால பசங்களுக்கு தேவையான ஜர்க்கின்னு, ரெயின் கோட்டு எல்லாமே போட்டு நமக்கு அவங்கள வந்து ப்ராப்பராக கிளப்ப வேண்டியிருந்தது. காலையில் இப்போ 5 o'clock மேலே ஆச்சு. இப்போ நாங்கள் கேதார் இப்போ தான் மேலே ஏற போகிறோம். நேற்று நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே, பயணம் தொடங்குகிறது. இறைவன் அருளால் நல்லபடியாக கூட்டிகிட்டு போகணும். அற்பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அற்பெருஞ்சோதி. ஹரஹர மகாதேவ். ஓம் நம சிவாய். கௌதம், ஓம் நம சிவாய். இங்கே குதிரை சவாரிக்குனே ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க தான் குதிரை பேசி நம்ம குதிரைக்காரங்களை அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் அப்படி தான் பேசி இப்போ காலையில் போயிட்டுருக்கோம் குதிரை ஏறதுக்கு. காலையிலேயே 5 மணிலேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து 4 பேர் தூக்குற டோலி. இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துகிட்டு வார்ம் ட்ரெஸ் போட்டுட்டு ஷூஸ்லாம் போட்டுட்டு ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். தெரிஞ்சு நேற்று நைட்டு ட்ரக் யாரும் பண்ணலை, ரிட்டர்ன் ஆகிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா மழை வரும், வெதர் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நைட் ட்ரெக் பண்ணுறதில்ல. இந்த கௌரிகுண்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 4000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நீங்கள் கொஞ்சம் தூரம் மேலே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் குறையும். குதிரை பின்னாடி அது வாட்டு டங்கு டங்குன்னு மூடி போக கொஞ்சம் தூரம் போக போக ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே குதிரையோட ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. அதான் 1000, 1500, 1500 வரைக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்லேயே கிடைக்கும் குதிரை. என்ன சொல்கிறது, இமயமலையிலேருந்து தண்ணி ஊற்றுது இல்லையா? எப்போவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. நான் மழை பெய்யுதுன்னே நினச்சிட்டு இருக்கேன். குதிரையில் வந்து ஒரு ஆள் உட்கார மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி உட்கார போகிறோன்னு தெரியல. ஸோ கையில் கொஞ்சம் துணிமணி எடுத்திருக்கேன். இதை தூக்கி குதிரை மேலே போட்டுட்டு ஏறுற மாதிரி. நாங்கள் குழந்தைங்களை வச்சுருக்கிறனால ஒரு குதிரைக்கு 2 பேர் ஏறிக்கிறோன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு தனி குதிரை கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லி குதிரைக்கார பையன் சொல்லியிருந்தான். பட் என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் பாப்பாவை தனியாக அனுப்புறதுல விருப்பமே இல்லை. எந்த அளவுக்கு அவள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வருவான்னு தெரியாது இல்லையா? ஸோ ரொம்ப நேரமாக டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. பால்க்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பேசி முடிவெடுக்கிறதுக்கே எங்களுக்கு விடிஞ்சிருச்சு. என்னையும் பாப்பாவையும் ஒன்றா ஏற்ற மாட்டேன், தனி குதிரை வேணா தாரேன். என்ன பெரிய பாப்பா உட்கார வச்சிட்டா. தனியாக வந்து குதிரையில் உட்கார மாட்டேங்கிறா, பயப்படுறா. ஃபைனலாக எங்கள் பெரிய பாப்பாவை மோட்டிவேட் பண்ணி தைரியம் சொல்லி அவளுக்கு தனி குதிரை ஏற்றியாச்சு. நேற்றுலேருந்து போராடி ஒரு வழியாக எங்களுடைய கேதார் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மக்களே, இப்போ எங்களை வந்து இப்போ என்னன்னா நானும் பாப்பாவும் ஒரு ஹார்ஸு, எங்கள் பெரிய பாப்பா ஒரு ஹார்ஸு, என் ஹஸ்பண்ட் ஒரு ஹார்ஸு, 3 ஹார்ஸில் போயிட்டுருக்கோம். 3 குதிரைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பசங்க வந்திருந்தாங்க. ரிட்டனும் இந்த பசங்கள்கிட்டயே நாங்கள் பேசிட்டோம். அனு, எதில் போயிட்டுருக்கீங்க? 4 hours அது ஆகும் ஹார்ஸில். என் பாருங்க பெரிய பாப்பா தனியாக தான் வரேன். கொஞ்சம் பயம் இருக்கு அவளுக்கு. தைரியம் சொல்லி குதிரைக்காரன் 4 திட்ட போட்டு உட்காரு பேசாம உட்கார வச்சிருக்காப்புல. நானும் என் குட்டியும் ஒன்றா உட்காந்துருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் அவர் தான் ரொம்ப பயப்படுறாப்புல. பாப்பாவை தனியாக விடுறதுக்கு நான் தைரியம் சொல்லி உட்கார வச்சிருக்கேன். வேறு வழி இல்லையே, மேலே ஏறணுமே. நம்ம ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தால் பயந்துட்டே இருந்தால் வேலை நடக்காது. பயப்படாதவா,
வெளியே அங்க போனா குதிரைக்கார பசங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. அதில் ஒருத்தன் கொஞ்சம் சவுண்டு பார்ட்டி, இந்த பையன் இருக்கான் பாருங்க, ரொம்ப நல்ல பையங்க. பொதுவாகவே சவுத்தில் இருக்கிறவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நார்த் சைடில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்கும். ஆனால் எங்கள் கூட வந்த பசங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஓரளவுக்கு பேசிக்கான இங்கிலீஷ் தெரிஞ்ச பசங்களாக தான் இருந்தாங்க. கேதார் மாதிரியான பெரிய மலைகளில் ட்ரெக் பண்ணுறதுக்கும் ஹார்ஸில் போகிறதுக்கும் நம்ம தாங்க ரொம்ப யோசிக்கிறோம், பயப்படுறோம். அங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அந்த வகையில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த சிவபெருமானை தேடி வர்ற அந்த மனிதரை பார்த்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். பாதைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பாதி தூரம் வரைக்குமே உங்களுக்கு ரூட் வந்து மைல்டான ஸ்லோப்பாக தான் இருக்கும். மீதி டிஸ்டன்ஸ் ஃபுல்லாமே நல்ல ஏத்தமாக ஏறுங்க. Side. இந்த ட்ரெக்கிங் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதே அளவுக்கு இயற்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வழி நெடுக்க பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல அருவி மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது வழியாக தான் நம்ம ட்ரெக் பண்ணி போவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்களுடைய ட்ரெக்கிங் இருந்தது. மொத்தம் 18 கிலோமீட்டர்ஸ் நம்ம குதிரையில் வந்து ட்ரெக் பண்ணி போகிறோம். டோட்டலாக 4 hours ஆகும், இல்லைன்னா 3.5 hours கூட ஆகும். இது குதிரையோட வேகத்தை பொறுத்தது. அதாவது நம்ம குதிரை மேலே இவ்வளோ ஹைட்டில் போகிறோம், அதில் பாதாளத்தில் நமக்கு பயம் இருக்கும். ஆனால் நம்மளை விட நடந்து போகிறாங்க பாருங்களேன், அவங்க வந்து இந்த எட்ஜஸில் போகிறாங்க. இந்த குதிரை போய் அவங்கள இடித்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவங்களும் ரொம்ப கவனமாக போகணும். என் பெரிய பொண்ணு குதிரைக்காரனை பிடிச்சி திட்டிக்கிட்டு கிடக்கா, என் கால்லாம் ஃப்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் நிறுத்துறியா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறியான்னு. அவங்க வந்து எப்படின்னா 1 hourக்கு ஒரு தடவை தான் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுப்பாங்க. ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும்னு அப்போ பண்ணிக்கலாம். வெளியே பாருங்கள், மிஸ்ட்டு சுற்றி மிஸ்ட்டு தான். நாங்கள் 2 அனச்சாப்பில் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு அதனால குளிர் ரொம்ப தெரியல. அவளுக்கு கொஞ்சம் தனியாக வரனால அவளுக்கு குளிர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ஸ் ட்ரெக்கிங் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு புதுசு தாங்க. அது இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். எங்கள் பெரிய பாப்பா தனியாக வரதுனால ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக தான் வந்தா. கை கால்லாம் ஆட்டாமல் இருந்தனால அவளுக்கு இந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போகிறவங்களுக்கு ரொம்ப குளிர் தெரியாது, இந்த மாதிரி ஹார்ஸில் உட்காந்து போகிறவங்களுக்கு தான் ரொம்ப குளிர் தெரியும். நம்ம நினச்ச நேரமும் ரெஸ்ட் ரூம் வந்து இறங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் மிஸ்ட்டு கலைஞ்சது அப்படின்னா நம்மளால் இமயமலை பார்க்க முடியும். மக்களே, இப்போ நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் வந்து குதிரையில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் என் குட்டி பொண்ணு வர்றதுனால நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். பெரிய பொண்ணு தான், அவள் வந்து ரொம்ப தனியாக வர்றதுனால அவளுக்கு குளிரும் ஜாஸ்தியாக இருக்குது, கை காலெலாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ தான் ஒரு கடையில் வந்து நிறுத்தியிருக்கான், ஒரு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு போகலான்னு வெயிட்டிங். குதிரை வந்து கொஞ்சம் எங்கள் குதிரையில் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் டைம் இழுக்குது. வரும்போது தான் பார்த்தேன், எனக்கு இதோட இமயமலை வந்து லைட்டாக இந்த வெளிச்சத்தில் வந்து தெரிஞ்சது. வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மேலே போய் காட்டுறேன். நீங்கள் இப்போ நடந்து வரதா இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் வரதா இருந்தாலும் சரி, அவங்களால குளிர் தாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் தெர்மல் வியர், உங்களுடைய ட்ரெஸ், அதுக்கு மேலே வந்து ஜெர்கின் எல்லாம் போட்டுக்கோங்க. சாக்ஸ், டபுள் சாக்ஸ் கூட போட்டுக்கலாம், ஷூ போட்டுக்கலாம். அந்த மாதிரி குல்லாக நல்லா காதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி குல்லாக 2 க்ளவுஸ். பெஸ்ட்டு வந்து வாமி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணாலே வந்து ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து நீங்கள் கிட்ஸு நீங்கள் நம்ம இந்த மாதிரி அனுப்புறீங்க அப்படின்னா, உங்கள் கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா அந்த வாமியை வந்து சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஜெர்கின் பேக்கெட்ஸில் வச்சு விடலாம். ரொம்ப மூச்சு திணற மாதிரி இருக்குது, இது மாதிரி இல்லை ஹோல்டு பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று, ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது, ப்ரீத் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஜெர்கின் பேக்கெட்டில் நீங்கள் கற்பூரம் வச்சுக்கோங்க. அதையும் எடுத்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்பிக்கையும் பயம் இல்லாமல் ஒரு போயிட்டே இருக்கணும் நம்ம வாட்டுக்கு. ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எங்கள் பெரிய பாப்பா டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே தான் வந்து காலையில் சாப்பாடே சாப்பிட்டோம். இங்கே மேக்ஸிமம் சாப்பாடுனாலே இது மேகி தாங்க, வேறு எதுவுமே கிடைக்காதுங்க இங்கே. இல்லைன்னா ரொட்டி கிடைக்கும், இல்லைன்னா ஆலு பரோட்டா கிடைக்கும். இந்த 3 தான் இங்கே மேக்ஸிமம் கிடைக்கும். அது போக ஒரு சில ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. பட் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்மளால் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட முடியாது. ஹாட்டாக ஏதாவது கிடச்சா போதும் தான் தோணும். இந்த மாதிரி 4 பேர் தூக்கிட்டு போகிறவங்கள தான் 4 பேருமே பாருங்கள் நெக்கில் இந்த மாதிரி
ஏதாவது ஹெவியான ஒரு பெட்ஷீட் போட்டு குனிஞ்ச மணிக்கு ஈவனாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அது இவங்கெல்லாம் வந்து 2 லக்கேஜ் வரைக்கும் கொண்டு போகிறாங்கல்ல, பெரிய லக்கேஜை வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே வேணால் அருவி பார்த்துருப்பீங்க, இப்படியுமே மலையிலேருந்து இப்படி ஓடுறத பார்த்துருப்பீங்களா? கேதார்நாத் வந்தால் தாங்க இதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் அவங்க மேலே பற்றக்கூடாதுன்னு நம்ம கோவிலுக்கு தள்ளி விடுவோம். இந்த பாதையோட அகலம் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 ஃபீட்லேருந்து ஒரு 10 ஃபீட் அந்த அளவு தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் குதிரையும் போகுது, டோலியும் போகுது, பால்கியும் போகுது. எல்லாருமே இந்த வழியாக தான் நடந்து போகிறாங்க. வழியில் ஃபுல்லாக மைல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணிக்கோங்கிறதையும் நம்ம இரும்பு பாலம். ஆக்சுவலாக இப்போ இரும்பு பாலத்தில் பாலம் நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 3 பாலம் போகணும். இந்த பாலம் எங்கே போயிட்டு இருக்குன்னா கீழே பள்ளங்க. இந்த மாதிரியான இரும்பு பாலங்கள் இங்கேருந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பாலம். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வேற லெவலில் இருக்குங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாங்க மக்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் எதுவுமே கஷ்டமே கிடையாது. நாங்கள் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேமிலியோடு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குதிரைக்காரன் என்ன சொல்கிறான்னா, ஓகே காசை கொடுத்துட்டு குதிரையில் ஏற சரி, டோலியில் ஏற சரி, இல்லை நீங்கள் வாக் பண்ணணும்னாலும் பண்ணுங்க. இப்போ ஒரு டப்புடு சத்தம் கேட்டதில் அது என்ன அப்படின்னா என் காலில் தான் அடித்தது. இந்த குதிரை போகும்போது பார்த்தீங்கன்னா சைடில் என்ன இருக்குலாம் பார்க்கவே செய்யாது. இரும்பு கம்பியை உரசிக்கிட்டே போகும். பக்கத்தில் என்ன இருந்தாலும் அது அந்த எஜ்ஜிலே போகிறதுனால நம்ம காலில் கொஞ்சம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் கவனமாக உட்காந்துக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் பாதி தூரத்துக்கு மேலே தாண்டிட்டோம். இனிமேல் போகிற ரூட் எல்லாமே இந்த மாதிரி ஏற்றமாகவே தான் போகும். ரொம்ப ஸ்லோப் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை ஏறும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் சாஞ்சுக்கணும். இதே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் சாஞ்சுக்கணும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம். அது கீழே இருந்து வர்றதுலாம் ட்ரிக் இல்லை, மேலே போக தான் ட்ரிக் ரொம்ப கடினமாகிடுச்சு. ஹார்ஸை அடித்து ஓட்டுறாங்க. இது ரன்னிங்கில் சடனாக நம்ம எதிர்பார்க்கறதுன்னா ஹார்ஸ் கொஞ்சம் ஓடும். நம்ம தான் பிடிச்சிக்கணுங்க. சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் கடினம்னே நினைக்க மாட்டீங்க. மனசில் ஒரு தெளிவு பிறந்துடும். நாங்கள் குதிரையில் ஏறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் எங்கள் 3 குதிரையும் 1 by 1 வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். ஐயா அதுக்கு பேர் ஆண்டவரே. இந்த குதிரையில் போகும்போது என்னென்ன அந்த சைடில் போகிறவங்க கட்டையெல்லாம் பாருங்க, நம்ம காலில் இடிக்கும். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக போகணும், காலை ஒடுக்கிக்கணும். ஐயப்பா சைடில் அந்த இரும்பு கம்பி ஏதாவது இருந்தால் கூட காலில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது. போக போக என்னடா இது இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது, எப்படா வருங்கிற மாதிரி ரொம்ப சலிப்பு தட்டிடும். எங்கள் குட்டி பொண்ணுலாம் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருந்தா. அவங்க எல்லாரும் இழைக்கிறாங்க. குதிரையில் வர்ற நமக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது, இவ்வளோ சலிப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நடந்து வர்ற குதிரைக்கார பசங்களாக இருக்கட்டும், ஆள்களை தூக்கிட்டு வர்ற டோலிக்கார பால்கை பசங்க, இவங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தானுங்க இவ்வளோ கஷ்டம். பல பேருக்கு இது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலே இங்கே இருக்கிறவங்க டெய்லியுமே மேலே ஏறி இறங்குறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நிகரானவங்க தான். இதே கேதாரோடைய ஸ்கேம் பற்றியும் நான் பேசியிருந்தேன். அது எல்லாமே இந்த குதிரை ஏஜெண்ட் பசங்க பண்ணுற வேலை தான். இந்த குதிரைக்கார பசங்களை நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன். வழி முழுவதுமே நிறைய செட்டு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகள் இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாருங்கள், சூப்பராக இருந்தது. இப்படி நாங்கள் நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா என் மொபைல் வேறு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இருக்கிற ஃபோனில் தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். வழியில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா குதிரைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க. இது இயற்கையாகவே மழை பெய்யறதுனால அந்த தொட்டியில் எப்போவுமே தண்ணி இருக்கும். தேவைக்கு அங்கங்கே நிறுத்தி குதிரைக்கு தண்ணியும் கொடுத்துப்பாங்க. வழி மூடி இருக்கு பாருங்க, எதையுமே பார்க்க முடியும். சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. இங்கே எல்லா ஏஜ் குரூப் மக்களுமே நடந்தும் போகிறாங்க. அதுக்கு ஈக்குவலான மக்கள் வந்து ஹார்ஸ்லேயும் போகிறாங்க. இங்கே 2 பேருக்குமே ரிஸ்க் இருக்குது. ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா நடந்து போகிறவங்கள இடிச்சு விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடந்து போகிறவங்க ஹார்ஸ் இடிச்சிருமோன்னு பயந்து ஸ்டிக்கை நீட்டுறதுனால இந்த ஹார்ஸ் பயந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால சில பேர் வந்து ஹார்ஸ்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. சேம் டைம் நம்ம சேஃபாகவும் போயிட்டு வர முடியும். நல்லா பிடிச்சிக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ப்ராப்பராக உட்காந்துக்கிட்டாலே போதும்.
கேதாரை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ட்ரெக்கிங் ஹார்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அது பகலில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் இயற்கையை ரசிக்கவும் முடியும், சேஃப்டியும் கூட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிட்டனில் வந்து பெரிய அளவில் ரசிக்க முடியாது. அது ஏங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேதார் டெம்பிள் வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கடந்துட்டோம். நம்ம சாதிச்சு ரீச் ஃபைனலி ரீச்சுடுங்க. இந்தா வந்துருச்சு, அந்தா வந்துருச்சு, இப்போ வருமா அப்போ வருமானு சோப்பா போயிட்டே இருக்குங்க. நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா எதை வந்து ஹைட்டு எதை வந்து வானம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் இருக்கும். எவரெஸ்ட் சிகரம்லாம் இதோட பெருசு தானா? இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு வந்து இதுதாங்க எவரெஸ்ட். விலங்கிரியை விட பெருசு தானாங்க. குழந்தைய பாருங்க, அது வயசுக்கு அது இறுக்கி பிடிச்சி காலிக்காத இடம் கிடையாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி குதிரைக்கரை ஒரு தடவை தான் இறக்கி விட்டான். அதுக்கப்புறம் இறக்கியே விடலை. ரொம்ப பொறுமையா என் குழந்தை தூங்காம. நம்ம வயசுக்கு இப்பதானங்க வந்திருக்கோம். உங்க வயசுக்குலாம் இப்பயே வந்துட்டாங்க பாருங்க. தெரியுதா? இவன் நல்லங்க.